أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய இந்த ஹுத்துபாவுடைய தலைப்பாக இறை விசுவாசிகளின் கடைசி ஆசை இறை திருப்தியே என்ற ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு 5 விடயங்கள். முதலாவது, ஒரு மூமினுடைய வாழ்வில் இறை பொருத்தம், இறை திருப்தி எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், இறை பொருத்தத்தை அடைந்து கொள்வதில் நம் முன்னோர்களுள் காட்டிய அக்கறை. அதே போன்று இறை திருப்தியை நோக்கி வாழ்கிற அந்த வாழ்வில் நாம் சந்திக்கிற சவால்கள். அதுபோல இறை பொருத்தத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இறை பொருத்தம் எங்களுடைய வாழ்வில் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் எவ்வாறு அளந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்ற இந்த ஒரு சில அம்சங்களை உங்களோடு இந்த குறுகிய நேர உரையில் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் கலந்து ஆலோசிக்கலாம் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்வில் இறைவனுடைய பொருத்தம், திருப்தி அவசியம். ஏன் அவசியம் என்பதை பார்க்கிற பொழுது அதுக்கு ஏராளமான குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். இதுல அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்வது போன்று, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் நிச்சயம் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த மரணம் எப்போது, எங்கு, எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு கணம் முற்படுத்தவோ பிற்படுத்தவோ படமாட்டாது. உரிய நேரத்தில் அந்த மரணம் வந்து அடைந்தாகும். இந்த மரணம் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக இருக்கிறது. மரணம் எவ்வளவு நிச்சயமானதோ அதுபோல சக்ராத் என்பதும் நிச்சயமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்ராத்துடைய அந்த நிலையில் இருக்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு செய்தி சொல்லுகிறார். கடுமையாக அழுகிறார்கள். மீண்டும் ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த அழுகை குறைவடைகிறது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த அழுகைக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்ராத் இருக்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லுகிறார், உன்னுடைய தந்தை உங்களில் 2 மனிதர்கள் அனுபவிக்கிற சக்ராத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், லிக்குல்லி மௌத்தின் சக்ராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் நிச்சயமாக சக்ராத் இருக்கிறது. ஒவ்வொரு மௌத்துக்கும் நிச்சயமாக சக்ராத் இருக்கிறது. ஒவ்வொரு மௌத்துக்கும் நிச்சயமாக சக்ராத் இருக்கிறது. இந்த சக்ராத்துடைய நிலையில் நாங்கள் நல்ல மௌத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி மிக அவசியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி. இன்னும் ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. அல்லாஹ்வை யார் சந்திப்பதை விரும்புகிறானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க மௌத்துக்கு பயந்து இருக்கிறதா, அந்த மௌத்தை வெறுக்கிறது? நாங்க மௌத்துக்கு பயப்படுறவர்களாக இருக்கிறோம். இந்த மௌத்தை பயந்து கொண்டு இருப்பதுதான் இந்த அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற பொழுது, அபூபக்கருடைய மகளே, அப்படி அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்கிறார்கள். வலாக்கின்னல் முஃமின், ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசியுடைய அந்த அஜல், அவருடைய மௌத் வந்து விட்டால், புஷ்ர பிரிதுவானி மினல்லாஹ், சக்ராத்துடைய கடைசி நேரம், மலக்குல் மௌத் அவருக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து கொண்டு அவருக்கு சுவர்க்கத்துடைய காட்சிகளை காண்பித்துக் கொண்டு தன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இன்பங்களை பார்த்த நிலையில் அதில் தன்னை மறந்து லயித்து போய் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுவண்டிகளை எல்லாம் உனக்கு வழங்கப் போகிற அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் விரைந்து வா என்று சுப செய்தி சொல்லப்படுமாக இருந்தால், புஷ்ர பிரிதுவானி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உனக்கு இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்படுமாக இருந்தால், அஹப்பல்லாஹு லிகாஹு, அவன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவான். அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவனை சந்திப்பதையும் விரும்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஒரு காஃபிர் அல்லது ஒரு ஃபாஜிர், 2 வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு ஃபாஜிர், ஒரு தீயவன் அல்லது ஒரு காஃபிர், இறைவனை நிராகரித்து ஒருவனுடைய கடைசி நேரமா இருக்குமா இருந்தால் அவனுடைய மலக்குல் மௌத் அவனுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து கொண்டு அவன் இதுவரையும் கற்பனை பண்ணி பார்த்திராத நோவினைகளையும் துன்பங்கள் நிறைந்த அந்த நரகத்தினுடைய காட்சிகளை அவனுக்கு காண்பிக்கிற பொழுது அவனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறான். எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிகிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வேதனையின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வா என்று
அவனுக்கு மலக்குல் மௌத் அழைப்பு விடுப்பாராக இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் அவன் கெஞ்சுவான், லவ்லா அഖர்தனி இலா அஜ்லின் கரீப், யா அல்லாஹ் நேரடியாக பார்த்து விட்டேன், நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பார்த்து விட்டேன், மௌத் எவ்வளவு கொடியது என்பதை பார்த்து விட்டேன், லவ்லா அഖர்தனி இலா அஜ்லின் கரீப், கொஞ்ச நேரம் பிற்படுத்து, கொஞ்சம் அவகாசம் தா, இந்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். எனவே வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ, கரிஹல்லாஹு லிகாஹு, நஊது பில்லாஹ், அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுப்பான். எங்களுடைய சக்கராத்துடைய நேரம், எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிற நேரம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, என்னுடைய அஜல் இப்போது வருமாக இருந்தால், என்னுடைய ரூஹ் இப்போது கைப்பற்றப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் வா என்று அழைப்பு விடுக்கப்படுகிற அந்த மரணமாக இருக்குமா, அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தோடு அவனுடைய தண்டனையின் பக்கம் வா என்று அழைப்பு விடுக்கப்படுகிற மரணமாக இருக்குமா என்பதை நாம் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். எனவே மறுமை ஈடேற்றம் விமோசனம் பெறுகிற நல்ல மௌத் எங்களுக்கு அவசியம் என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுடைய விடயத்தில் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதுபோல அல்லாஹ் தஆலாவுடைய அருள்முறை சொல்கிறான், وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار فيها مساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் தஆலா மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதன் கீழால் நதிகள் ஓடுகிற சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். அதே போல தூய்மையான வாழ்விடங்களையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்பதையும் வாக்களிக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்கிறது, வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கிற வெகுமதிகள்ல சுவர்க்கத்தை விட, அத்துணை இன்பங்களையும் விட அக்பர் மிக பெரியது அல்லாஹ்வுடைய திருப்தி என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்து விட்டால் அடுத்து அல்லாஹ்வுடைய ஹுவல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து விட்டான் என்றால், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டு விட்டான் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு விட்டான் என்றால், மறுமை வாழ்க்கைக்கு நோக்கி நாங்கள் நகருகிற இந்த வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு எங்களுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து விட்டான் என்றால், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் மறுமையை நோக்கி இந்த வாழ்க்கையில் நாங்கள் மிக பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற செய்தியை இந்த அல்லாஹ்வுடைய அருள்முறை வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற செய்திகளில் இந்த இறை திருப்தியை அடைகிற விடயத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அது அவசியம், நல்ல மௌத்துக்கு அவசியம், அதுதான் மகத்தான வெற்றி என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இதை விட அதற்கு மேலால ஒன்றுமே இல்ல. இந்த திருப்தியை அடைந்து கொள்கிற விடயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் கொடுத்து விடுவான். சுவர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் கொடுத்து விடுவான். கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் கேட்பானாம், இதா தஹலஹுல் ஜன்னத قال تبارك الله تعالى هل تشتهون شيئا, நீங்க இதுக்கு பிறகு இதுக்கு மேல ஏதாவது கிடைக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா, அல்லது இன்னொரு செய்தியில நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, இந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள்ல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு தேவையா என்று சுவர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் கேட்பானாம். அவங்க அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஒன்று இருக்குதா, இதுக்கு மேல ஒரு இன்பம், இந்த சுவர்க்கத்தை விட மேல ஒரு இன்பம் இருக்க முடியுமா யா அல்லாஹ் என்று சுவர்க்கவாசிகள் கற்பனை கிட்டாத இன்பங்கள் நிறைந்த இடம் சுவர்க்கம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அவனுடைய உயர் ரகமான இன்பங்களை கொடுக்கிற இடம் சுவர்க்கம். அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுக்கு மேல கற்பனை இல்ல, இதுக்கு மேல ஒன்று இருக்க முடியாது என்ற அந்த மனநிலையோடு இருப்பவர்களிடம் நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, இதுக்கு மேலையும் வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, இதுக்கு மேல ஒன்று இருக்குமா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்பார்களாம். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், வரிதுவானி அக்பர், என்னுடைய இதுக்கு மேல ஒன்று இருக்குது, அதுதான் உங்களை நான் பொருந்திக் கொள்ளுகிற விடயம், உங்களுடைய விடயத்தில் நான் திருப்தி அடைகிற விடயம். அந்த திருப்தி என்ன திருப்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா அஸ்ஸத்து அலைக்கும் பஅதி அபதா, இதுக்கு பின்னால உங்களுடைய விடயத்தில் கோபப்படவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி விடுவார். சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு பயம் இருக்கும், நாங்க சுவர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த குற்றம் பிடிச்சு விடுவானா, கோபிச்சு விடுவானா, அல்லாஹ்க்கு மாற்றமா நடந்துருவோமா என்ற ஒரு பயம் இந்த உலகத்தில் இறை விசுவாசிகளுக்கு இருக்கும். அல்லாஹ் இதுக்கு பிறகு உங்களை பொருந்திக் கொண்டேன், இதுக்கு பிறகு கோபப்படவே மாட்டேன் என்கிற அந்த திருப்தி, உங்களுடைய விடயத்தில் இதற்கு பின்னால் கோபம் கொள்ளவே மாட்டேன் என்கிற அந்த முழு நிறைவான திருப்தி இப்போது உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னதன் பின்னால்
அந்த சொர்க்கவாசிகள் அனுபவித்திருக்கிற இன்பங்களிலேயும் அவர்கள் காதுகள் செவியேற்ற செய்திகளிலேயும் உன்னதமான செய்தியாக அது இருக்கும் என்று அறிஞர்கள் எங்களுக்கு சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த திருப்தியை அடைந்து கொள்கிற விடயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அன்புக்குரியவர்களே, இதுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ரோம பேரரசன் இஸ்லாமிய நபியருடைய தோழர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஈமானுக்காக எதையும் இழப்பார்கள், எதற்காகவும் ஈமானை இழந்து விட மாட்டார்கள், எதற்காகவும் ஈமானை இழந்து விட மாட்டார்கள், இஸ்லாத்தை இழந்து விட மாட்டார்கள், அவருடைய உயிரை பறிக்கப்பட்டாலும் இஸ்லாத்தை இழந்து விட மாட்டார்கள் என்று ரோம மன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவன் தன்னுடைய படை பட்டாளர்களிடம் சொல்லியிருந்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய தோழர்கள் யாராவது கைதிகளாக உங்களிடம் பிடிபட்டா அவங்கள என்கிட்ட நீங்க அழைச்சிட்டு வாங்க, இதை நான் செக் பண்ணி பார்க்கணும், உண்மையாகவே அவர்கள் அந்த மார்க்கத்தை அந்த தூதரை அவ்வளவு நேசிக்கிறார்களா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும், அழைத்து வாருங்கள். ஒரு போர்ல 50க்கும் மேற்பட்ட கைதிகள் பிடிபடுறாங்க. அந்த கைதிகளில் தலைமை தாங்குகிற அளவில் இருந்தவர் இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவரை அழைத்து அந்த மன்னன் என்ன செய்கிறான், விலை பேசுகிறான். ரோம பேரரசன், உலகத்தில் வாழ்ந்த 2 பேரரசுகள், ரோமமும் பாரசீகமும். ஒரு ரோம பேரரசன் ஒரு யுத்த கைதியை கூப்பிட்டு சொல்றான், நீ எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளு, எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளு, என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், இந்த ரோம பேரரசின் சரிபாதி ஆளுகிற அரசனாக உன்னை மாற்றுகிறேன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா புன்னகைக்கிறார். முஹம்மதுடைய தோழர்களிடம் பொன்னையும் உலக பொருளாதாரத்தையும் காட்டி ஆசை வார்த்தை காட்டுகிறாயா? புன்னகையோடு மறுத்து விடுகிறார். திரும்ப சொல்றான், இல்லண்டா என்ன செய்வேன், கடுமையாக வேதனை செய்வேன், கடுமையாக வேதனை செய்வேன், கொலை செய்து விடுவேன். அவருடைய தோழரில் ஒருவரை அழைத்து தன்னுடைய ஈட்டி அம்பறிகிற வீரர்களை சூழ நிறுத்தி அவரை நோக்கி ஈட்டிகளால் அம்புகளையும் செய்து அவரை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கொலை செய்கிறார். உயிருக்கு பயந்து விட்டுடுவார், தன்னுடைய தோழர்களை காப்பாற்றணும், இடத்துக்காக இந்த மார்க்கத்தை கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார். மீண்டும் புன்னகைக்கிறார். முஹம்மதுடைய தோழர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிர் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள். நீங்க இதெல்லாம் காட்டி விலை பேச முடியாது, அடுத்தவர்களுக்கு நோகக்கொள்ள வலிக்காதது தனக்கு நோகும்போது வலிக்கும் தானே என்ற அந்த இயல்பான மனித பண்பில் மன்னன் சிந்திக்கிறான். பெரிய பாத்திரம் கொண்டு வரப்படுகிற செம்பிலான பாத்திரம், நிறைய எண்ணெய் ஊற்றி அது மிக கடுமையான நெருப்பு மூட்டப்பட்டு கொதிக்க வைக்கப்படுகிறது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை அதுல தூக்கி போடுறதுக்கு படையிடம் கட்டளை இடுகிறார். தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகிற பொழுது அந்த பாத்திரத்துக்கு மேலால வருகிற பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கடுமையா அழுகிறார்கள், கடுமையா அழுகிறார். உடனே என்ன செய்யறாங்க, செய்தி மன்னர்கிட்ட போகுது, உயிருக்கு பயந்துட்டாரு, அடுத்தவர்களுக்கு என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்ல, தனக்குண்டு ஒன்று வந்தா பயம் இருந்தானே, எனவே உயிருக்கு பயந்துட்டார் என்று மன்னற்ற கூட்டு வராங்க. என்ன காரணம், அழுதாய், கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்றியா என்று கேட்கிறார். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக தன்னுடைய அந்த ஈமானிய வார்த்தைகளை உதிர்ந்து விடுகிறார்கள். என்ன அளவைத்தது என்னவென்று, இந்த என் மீது கொண்ட என்னுடைய உயிர் மீது கொண்ட பயம் என்னை அளவைக்கல, அதனால் நான் அழல்ல. இந்த சட்டியில போட்டா என்னுடைய உயிர் அடுத்த கணம் போய்விடும், ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக மரணிக்க போகிறேன் என்ற அந்த திருப்தி மட்டும்தான். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய உடலில் உள்ள உரோமங்களின் அளவு மீண்டும் மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இது போன்று அல்லாஹ்வுக்காக அந்த உயிரை திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை நிறைவேறாத ஒரு ஆசைதானே, அந்த கவலையில் அழுகிறேன் என்றார்கள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிப்பதன் மூலம் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்ற அந்த செய்தி அவர்களை எப்படி தூண்டி இருக்கிறது. எத்தனை லட்சம் தடவைகளாவது இதே நிலையில் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அதை கொடுத்து அல்லாஹ்விடம் திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களை தூண்டிவிட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியின் பொருத்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் அதை நோக்கி தங்களுடைய அத்துணை ஆசைகளும் அதை நோக்கியதாக இருந்தது என்பதற்கான ஒரு மிக பெரும் சான்று. அதுபோல அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். மது தடை செய்யப்பட்ட செய்தி இறங்குகிறது, மது முற்றாக விலக்கப்பட்ட செய்தி இறங்குகிறது. ஜாஹிலியா கால மக்களை பொறுத்தவரையில் அவங்க நேரடியாக கனிவர்க்கங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உயர் ரகமான மதுபானங்களை தங்களுடைய வீட்டுகளில் குடத்திலும் குவளைகளிலும் நிரப்பி வைத்திருந்து அருந்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதிலும் இன்னும் சில நபித்தோழர்கள் அப்படி தயாரிக்கப்படுகிற உயர் ரகமான வெளிநாட்டு பொருட்களை தங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்து அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு ஒரு சஹாபி சொல்லுகிறார் இந்த செய்தி, ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு நாங்க என்ன செய்வோம், அப்படி உயர் ரகமான அந்த மதுபானங்களை அருந்துவதற்காக செல்வோம். நாங்கள் சந்தோஷமாக இருந்து அருந்திக் கொண்டிருக்கிற பொழுது மது முற்றாக தடை செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தி இறங்குகிறது. இது அந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை வர்ணிக்கிற பொழுது வரலாற்றில் வர்ணிப்பார்கள்.
மதீனாவுடைய வீதிகள் மதுவினால் பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுவார்கள். அருந்திக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த வசனம் இறங்குது. அது அரபிய தீபகற்பத்தில் இல்லாத விலை உயர்ந்த மதுபானம். அது அருந்திக் கொண்டிருக்கிறார். செய்தி வருது, அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று. அன்பானவர்களே, அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னுடைய வாயில் இருந்தவற்றை உமிழ்ந்து விட்டு, என்னுடைய வாய்க்குள் என்னுடைய விரல்களை விட்டு குடித்ததை வாந்தி எடுத்து என்ன செய்து வெளியேற்றி எங்களுடைய கரங்கள் இருந்தவற்றை எல்லாம் மதீனாவின் பாதையில் ஊட்டி விட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் கட்டுப்படுவதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை குடிச்சிட்டு பிறகு பார்த்துக்கலாம், காசு கொடுத்து வாங்கிட்டோம் முடிச்சக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்பதானே செய்தி மதீனாவுல பரவுது, தெரியாத மாதிரி இருந்து முடிச்சிட்டு பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இந்த பண்பு அவர்களிடம் இருக்கல்ல. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் சமயனா வார்த்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். உடனே ஊட்டிவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்கள். அதன் உச்சம்தான் விரல்களை வாயுள் விட்டு வாந்தி எடுத்து வைத்திருப்பதை வெளியேற்றி அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதுபோல இன்னும் சில செய்திகளை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்குது. எங்களை எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத்துல இருந்து தர்மம் செய்கிற வரைக்கும் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவரிடம் ஓடி வருகிறார்கள். அவர் எப்படி ஃபீல் பண்ணி கொண்டு ஓடி வரார்னு சொன்னா, அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். அவங்க அப்படித்தான் சிந்திப்பாங்க. சஹாபாக்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்தது. நமக்கு ஜக்காத்தை பத்தி ஒரு பயானம் பண்ணிட்டா ஊர்ல இருக்கிற செல்வந்தர்களை பத்திய செய்தி ஓடும். அவங்களுக்கு தான் அந்த வசனம். தொழுகையை பற்றி ஒரு பயான் நடக்குது என்று சொன்னா, நாம தொழுறம் தானே என்ற அந்த தன்னை தூய்மைப்படுத்துகிற அந்த மோசமான நிலையில் உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டு தொழாதவர்களுக்கு தான் அந்த பயான். அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்க, அது இன்னும் பிரயோசனத்தை கொடுக்கும். எனக்கு என்று சொல்லி ஃபீலிங் வாரது நமக்கு ரொம்ப அரிதானது. அல்லாஹ் அந்த உணர்வை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த அருள்மறை வசனம் இறங்குது. அபூ தல்ஹா ஓடி வாரார். எனக்குத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறானோ யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய தோட்டம் இருக்கிறது, 6-7 தோட்டங்கள் இருக்கிறது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய உயர்ந்த கனிவர்க்கங்கள், உயர்ந்த ரகமான ஈச்சங்கனியை தரக்கூடிய, அதிக லாபம் தரக்கூடிய பைரகா என்ற தோட்டம் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இதை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இதை வச்சுட்டு வேறன்னா நீங்க கொடுக்கலாமே. இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது, இதுதான் எனக்கு அதிகம் ரொம்ப பிடிச்சது, எனக்கு பிடிச்சத கொடுத்தா தானே அல்லாஹ்ட்ட புண்ணியம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எனவே இதை கொடுத்துறேன் யா ரசூலல்லாஹ். ஒரு பிடியா இருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கை. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் அதை கொடுத்து அவருடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் முன்னின்றதற்கு ஆயிரம் உதாரணங்களை அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்படித்தான் அந்த சஹாபாக்களும் நம்முடைய முன்னோர்கள் சலஃபுகளும் இருந்தார்கள் என்ற வரலாற்றை பார்த்துக் கொள்ள முடியும். சரி, இதெல்லாம் தெரியும், எங்களுக்கு வாசிச்சிருக்கிறோம், எத்தனையோ பயான்ல கேட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ரியல் லைஃப் பிராக்டிக்கல்ல நடைமுறை வாழ்க்கையில கஷ்டமா இருக்கிறது, சத்தியம் இல்லாம போய்விடுகிறது. இந்த நடைமுறை வாழ்க்கையில் இந்த உணர்வுகள் வருவதற்கு, அந்த இறை திருப்தி தான் என்னுடைய ஒட்டுமொத்த லட்சியம் என்ற அடிப்படையுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு சவாலாக நிறைய காரணங்கள் இருக்கும். ஓரிரு காரணங்களை ஞாபகம் ஊட்டலாம். அன்புக்குரியவர்களே, முதலாவது காரணம், நம்மை சூழ உள்ளவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கிய வாழ்க்கையில் நாங்கள் தோல்வி அடைந்திருப்பதற்கு முதல் காரணம், எங்களை சூழ இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழுதல். நான் ஆடை அணிகிறேனா, நான் கொடுக்கிறேனா, நான் எடுக்கிறேனா, என்னுடைய வாழ்விடத்தை அமைக்கிறேனா, வியாபாரம் செய்கிறேனா, என்னுடைய அத்துணை அம்சங்களும் படிக்கிறேனா, பட்டங்கள், பிள்ளை வளர்ப்பு, மனைவியுடைய விவகாரங்கள் அத்துணையும் இதற்காக செய்கிறேன் என்றால் அடுத்தவர்கள் பார்த்தா பொருந்திக் கொள்ளோடும், அடுத்தவர்கள் திருப்தி அடைய வேண்டும், அடுத்தவர்கள் மெச்சி பேச வேண்டுவதற்காக இதற்காக வாழ்கிற வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்காக வாழ்கின்ற, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை விட்டும் என்னையும் உங்களையும் தூரப்படுத்தி வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறார். மனில் தமஸ்ஸ ரிதல்லாஹி பிஸக்தின் நாஸ். யாரு ஒரு மனிதர் வாழ்கிறார், அவருடைய வாழ்க்கையில யாரு என்னத்தை கதைச்சாலும் பிரச்சனை இல்லை, யாரு என்னோட கோபிச்சாலும் பிரச்சனை, இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்காக நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையுடைய விடயத்தில் யார் என்னை கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்று, அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் எனக்கு அவசியம் என்று யார் வாழ்கிறாரோ ரதியல்லாஹு அன்ஹு, அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வார். அதோட மட்டும் நிக்கல, அல்லாஹ்வுடைய படைப்பினமாக இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களையும் அவருடைய விடயத்தில் திருப்தி அடைய செய்வான், அவருடைய விடயத்தில் திருப்தி அடைய செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறார்கள், மனில் தமஸ ரிதன் நாசி, யார் மனிதனுடைய திருப்திக்காக வாழ்கிறாரோ பிஸக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு மனிதனுடைய திருப்திக்காக யார் வாழ்கிறாரோ
சஹித்தல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய விடயத்தில் கோபமடைகிறான். வ அஸ்கத்தன் நாஸ அன் அலைஹின் நாஸ, அவன் மீது மனிதர்களையும் கோபம் கொள்ள செய்கிறான். அன்புக்குரியவர்களே, நாங்க ஓடி ஓடி மனிதனுடைய திருப்திக்காக வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை, அல்லாஹ்வுடைய கோபத்தை கண்டுகொள்ளாமல் இருப்போமாக இருந்தால், யாருடைய திருப்திக்காக வாழ்கிறோமோ இறுதியில் அவர்களுடைய திருப்தியை அல்லாஹ் இல்லாமல் செய்து விடுவான். சில குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு போட்டு பேசுறத பார்க்கிறோம். என்னுடைய மனைவிக்கு நான் என்னத்தை கொடுக்கல, அத்துளையும் கொடுத்திருக்கிறேன், ஆனா கடைசியில தூக்கி வீசிட்டாங்க. என்னுடைய குடும்பம், சகோதர உறவுகளுக்கு என்னுடைய வாழ்க்கையே இழந்து எல்லாம் செய்தேன், இன்றைக்கு நடுத்தெருல நிற்கிறேன். என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய ஒட்டுமொத்த செல்வம், ஆட்சி, அதிகாரம், பலம், என்னுடைய சகல தொடர்புகளையும் பயன்படுத்தி இந்த ஊருக்கு நான் என்ன செய்யல, ஆனா இன்றைக்கு நடுத்தெருல நிற்கிறேன். அவர் வாழ்ந்தது யாருக்காக? மனைவியுடைய, பிள்ளையுடைய, சகோதரனுடைய, பெற்றோர்களுடைய, குடும்ப உறவுகளுடைய, ஊரவர்களுடைய, மக்களுடைய திருப்திக்காக வாழ்ந்தார். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ வேண்டும், அதற்காக அதை செய்ய வேண்டும் நினைத்திருந்தால் அந்த ரப்பு நிச்சயம் கைவிட்டு இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி. அன்புக்குரியவர்களே, இதுல நாங்க மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்தால் மனிதர்களை எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் திருப்தி அடைய செய்கிறானே, மனிதர்களுடைய அல்லாஹ்வுடைய கோபத்துக்காக சம்பாதித்துக் கொண்டு வாழ்ந்தால் மனிதர்களையும் எங்களுடைய விடயத்தில் கோபம் கொள்ள செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இன்ன குலூபல் இபாத், அடியார்களுடைய உள்ளம் என்பது பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்புற மாதிரி மாற்றிடுவான். இன்னைக்கு எங்கள் இல்லத்தில் எல்லாரும் திருப்தியோட இருக்கிறாங்க, அவன் நினைச்ச அடுத்த கணம் அதிருப்தி கொள்ள செய்து விடுவான். இன்னைக்கு எல்லாரும் எங்களோட அதிருப்தியா இருக்கிறாங்க, அவன் நினைத்தால் அடுத்த கணம் எங்களில் திருப்தி அடைய செய்வான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டி விடுவனே, தப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்த செய்திரு ரஹ்மானே. எனவே இந்த அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்கிற வாழ்க்கையில் நாங்க இன்றைக்கு சிதறி போய் இருக்கிறோம் என்றால், திசை மாறி செல்லுகிறோம் என்றால், அது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் திருப்தியை எதிர்பார்த்து வாழ்வதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை நோக்கி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறை திருப்திக்காக வாழ்வோம் இருந்தால் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அவன் எங்களுடைய விடயத்தில் திருப்தி கொள்ள செய்வான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரணம் எங்களை சூழ இருப்பவர்கள், மக்கள், இவங்களுக்காக. இரண்டாவது காரணம், அடுத்த சமூகத்தவர்கள் என்ன நினைப்பார்கள். நம்ம நாடுகள்ல, சிறுபான்மையா வாழுகிற நாடுகள்ல இன்றைக்கு எங்களுடைய உம்மத் சமூகம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை விட்டும் திசை மாறி செல்வதற்கு, சில அடிப்படை கடமைகள் கூட விட்டுக் கொடுப்பு செய்து கொண்டு செல்வதற்கு அடிப்படையான காரணமாக இருப்பது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, இதுக்கு அல்லாஹ் அழகான உதாரணம் உண்ட அருள்மறையில சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா தத்தபிய மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் திருப்திப்படுத்தி அவங்களுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்து கொண்டு செல்கிறீர்கள். ஆனா நீங்க முழுக்க அவர்களுடைய மதத்தை பின்பற்றுகிற வரைக்கும் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். இது உலகத்தில் உள்ள எல்லா சமயத்துக்கும் பொருந்தும். அவங்களை திருப்திப்படுத்த நினைக்கிறோமே, அவங்க எப்ப திருப்திப்படுவாங்க தெரியுமா? நாங்க எங்களுடைய சமயத்தை விட்டு முழுக்க அவருடைய சமயங்களை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் திருப்தி அடையவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, இன்ன ஹுதல்லாஹ், நேர்வழி என்பது ஹுதா, அல்லாஹ்வுடைய வழிதான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே இந்த அடுத்த சமூகத்தை, அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்ற அந்த பயணம் என்பது எங்களை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்வதை விட்டும் திசை திருப்பியிருக்கிறது. இங்கும் அதே செய்திதான். அவர் மனிதனாக இருக்கிறார் என்றால், அவருடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்தால் அத்துணை மனிதனுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கிடையே இருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமா மாற்றி விடுவார். எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த நாட்டிற்கு இஸ்லாத்துடைய செய்திகளை முதலில் கொண்டு வந்தவர்கள், இந்த நாட்டில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் சொல்வதற்கான அத்துணை வழிகளும் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது என்று வரலாற்றை வாசிக்கிறோம். என்ன காரணம்? அவங்க இவங்களை திருப்திப்படுத்தினாங்களா? இல்ல, அவங்க எந்த கொள்கை இருந்தாங்களோ அந்த கொள்கையை தெளிவாக பின்பற்றினார்கள். எனவே உயர்ந்த மனிதர்களாக அவர்களுக்கு காட்சி அளித்தார்கள். இன்று நாட்டில் உள்ள நிறைய கிராமங்கள் அந்த ஆரம்ப கால முன்னோர்களுக்கு மன்னர்கள் அன்பளிப்பாக கொடுத்த கிராமங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த மன்னர்களையும், ஆட்சியாளர்களையும், மக்களையும், தன் கண்காணா பிரதேசத்தில் உள்ளவர்களையும்
தங்களில் திருப்தி கொள்ளுகிற மனிதர்களாக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான் என்பதை இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்ற அந்த குறுகிய மனப்பான்மையோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் எங்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி பயணிக்கிற அந்த பாதையிலிருந்து திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது நாங்கள் இறை திருப்தி எவ்வாறு அடைந்து கொள்வது என்ற செய்தியை பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது அடுத்தவர்களை திருப்திப்படுத்தல் என்ற விடயத்திற்கு அப்பால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்வோம் என்ற அந்த உறுதியான மக்களாக வாழ்ந்து பயணிக்கக்கூடிய அந்த உறுதியான மனோநிலையையும் உறுதியான நிலையையும் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபியபத் அம்மாபத். அன்புக்குரியவர்களே, இந்த இறை திருப்தியை பெற்று தருகிற வாழ்க்கையை எவ்வாறு வாழ முடியும்? ஒரு சில வணக்கங்களை உதாரணமாக சொல்கிறேன். முதலாவது தூய்மையான இஹ்லாஸான எண்ணம். நாங்க எது செய்வதாக இருந்தாலும் இன்னமல்ல அமாலு பின்னியாத், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று எதை நாங்கள் செய்தாலும் அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்கணும் என்று எதிலையெல்லாம் நினைக்கிறோமோ அத்துணை அம்சங்களிலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்ற இந்த இஹ்லாஸான நியத்தோடு எங்களுடைய செயல்கள் இருக்கும். அடுத்தவருடைய திருப்தி, அடுத்தவருடைய புகழ், அதால இப்படி கிடைக்கணும், அதால இப்படி அடையணும் என்பதெல்லாம் தாண்டி இறைவனுக்காக மட்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்கிற அத்துணை அம்சங்களும் செய்யப்படுமா இருந்தால் நிச்சயம் அது இறை பொருத்தத்தை பெற்றுத்தரும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லும் பண்பு. அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லும் பண்பு. அல்லாஹ்வுடைய எத்துணை அழைப்புகள் எங்களுடைய செவிகளுக்கு வந்திருக்கிறது. பெற்றோருடைய விடயத்தில், மனைவியுடைய விடயத்தில், பிள்ளையுடைய விடயத்தில், குடும்ப உறவுகளை பேணுகிற விடயத்தில், ஹலாலான சம்பாத்தியத்தை செய்கிற விடயத்தில், ஹராமான சம்பாத்தியத்தை விடுகிற விடயத்தில், சமூகத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு எதிராக நிற்கிற விவகாரங்களில் என்று தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்திருக்கிறது. எங்களுடைய பதில் சொல்லுவதில் நாங்கள் ரொம்ப தாமதமானவர்களாக இருக்கிறோம். சில போது பொடுபோக்காக இருந்து விடுகிறோம், சில போது பதில் சொல்லாமலேயே சென்று விடுகிறோம். இந்த அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுதல் என்ற அம்சம். இதுல ஆக முக்கியமான ஒரு அம்சம் தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் 10 தடவைகள் ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்று எங்களுடைய கிராமத்தில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற அத்துணை மஸ்ஜிதுகளில் இருந்தும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பான வாலிபர்களே, இந்த செய்தியில் ஏதோ ஒரு மஸ்ஜித் விடுக்கப்படுகிற அழைப்பு உங்களுடைய செவிகளுக்கு கட்டவில்லையா? அன்பான பெரியவர்களே, ஏதோ ஒரு இடத்திலிருந்து விடுக்கப்படுகிற அழைப்பு உங்களுடைய செவிகளுக்கு கட்டவில்லையா? அல்லது உங்களோட பாக்கெட்ல ரிமைண்டிங் போட்டிருக்கிற அந்த அதானுடைய செய்தியிலாவது ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படவில்லையா? ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் 10 விடுத்தங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் என்னை அழைக்கிறான், அவன் வெற்றியின் பக்கம் என்னை அழைக்கிறான், தொழுகையின் பக்கம் என்று அழைக்கிறான். எப்போது நாங்கள் பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுகிற பண்பு எங்களிடம் எப்போது வந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சுயபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுகிற அந்த பக்குவம் எங்களிடம் வர வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஈமானிய உணர்வை எனக்கு தந்துவிடு என்று நாங்கள் அதிகம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். இதுல சில உதாரணங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தூர் சினா மலை அடிவாரத்திற்கு தன்னுடைய சமூகத்தோடு வர சொல்றான். தூர் சினா மலை அடிவாரத்துக்கு என்ன செய்யறான்? அவருடைய உம்மத்தை அழைச்சிட்டு வருமாறு சொல்றான். ஆனா உம்மத்தை அழைச்சிட்டு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு? உம்மத்து பின்னால வராங்க. இவர் அவசரமா வேகமா வந்து அந்த இடத்துல நின்றுட்டாரு. அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அஜலகன் கௌமிக யா மூசா, சமூகத்தோட தானே வந்தீங்க, அவங்களை விட்டு போட்டு இவ்வளவு அவசரமா வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். கால் அவர் சொன்னாரு, ஹும் அலா இஸ்ரி, அல்லாஹ் என்னுடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர்கள் வருவார்கள். ஆனா அஜில்து இலைக்க, உன்னிடத்தில் அவசரமாக ஏன் வந்தேன் தெரியுமா? ரப்பி லிதர்தா, நீ என்ன பொருந்திக் கொள்ளணும் என்பதற்காக அவசரமாக வந்துட்டேன் யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வரும் பொழுதே வேகமடைந்தார். ஏன்? அல்லாஹ் வர சொல்லிட்டான், உடனடியாக போயிடணும். அல்லாஹ், நான் அவசரமா வந்தது வேற எந்த காரணம் அல்ல, லிதர்தா, நீ என்னை பொருந்திக் கொள்ளணும் இதற்காக அல்லாஹ் அவசரமாக வந்துட்டேன் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் சொல்லுகிற அந்த நிலை என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற உன்னதமான செய்தியை பார்க்கிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிற அம்சம். இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, மீண்டும் அந்த தோழர் அல்லது அலி ரலியல்லாஹுடைய விடயம் என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இவருடைய விடயத்தில் இந்த வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? தன்னுடைய தன்னை விற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்திகா மரதாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டுவதற்காக
தன்னை விற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏண்டா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரொம்ப செல்வ செழிப்போட மக்காவுல வாழ்ந்தவர். இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக தயாராகிறாரு. மதீனாவுடைய தலைவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த செல்வம் எல்லாம் மக்காவுல சேர்த்தது, இதெல்லாம் கொண்டு போக இயலாது என்று உடனடியாக என்ன செய்கிறார், அத்துணையும் தூக்கி வீசிவிட்டு வெறும் கையோடு பயணிக்கிறார் மதீனாவை நோக்கி. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக போறாங்க. நபி அவர்களுடைய வீட்டை சூழ எதிரிகள் நபி அவர்களை கொலை செய்வதற்காக காத்து கிடக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி அவருடைய படுக்கையில் யார் உறங்கினாலும் கொலை செய்யப்படுவார், அது நிச்சயம், சந்தேகமே கிடையாது. ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உறங்க சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி போறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும், நபி அவர்களுடைய இந்த படுக்கையில உறங்கினா வாரவங்க முதல் நம்மளைத்தான் வெட்டுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தங்களை விட்டு விட்டார்கள். இதுக்கு நிறைய உதாரணம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று வந்துவிட்டால் அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிற அந்த முழு மனதோடு விரும்பி செய்கிற அந்த பக்குவம் எங்களிடம் பெற வேண்டும். அதுபோல அல்லாஹ் செய்திருக்கிற அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் பொருந்திக் கொள்கிறான். சின்ன சின்ன உதாரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஐயகுல அக்லத்தன், ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறாரு, ஃபயஹ்மதுல்லாஹ, அந்த சாப்பாட்டை முடிச்சதுக்கு பின்னால அல்லாஹ்வை புகழ்றாரு. ஒரு குடிபானத்தை குடிக்கிறாரு, குடிச்சு போட்டு அல்லாஹ்வை புகழ்றாரு. எனவே இன்னல்லாஹ் அல்லா யர்தா, அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுல பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் கொடுத்த அருளை அனுபவிச்சுட்டு அது முடிவுல அல்லாஹ்வை நாங்க புகழ்ந்தோமாக இருந்தால் எங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளுகின்ற இபாதத்துக்கள், அமல்கள் என்று பட்டியலிட்டால் ஏராளமான அமல்கள் இருக்கிறது. நாங்க அந்த பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவைகளை தேடி அறிந்து செய்ய வேண்டும். இறுதியாக அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களை பொருந்தி விட்டான் என்பதை நாங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்வது? அல்லாஹ் நாங்க நினைக்கலாம், கொள்கையோட இருக்கிறேன், மார்க்கத்தோட இருக்கிறேன் என்ற வீட்டுக்குள்ள எல்லாரும் ஓகே என்ற ஒரு மனநிலையோட, நிறைவான மனநிலையோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்ப என்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான், என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்தி கொள்ளான்றத நாங்க எப்படி சோதித்து பார்க்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற மிக உன்னதமான செய்தி என்னன்றா, யா ரப்பி அக்பிர்னி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் உன்னுடைய அடியானை நீ பொருந்தி கொண்டுட்டாய் என்றதை எப்படி அறிந்து கொள்ற, எனக்கு சொல்லித்தாயா அல்லாஹ். ஒரு அடியானுடைய அடியார்களை பொருந்தி கொண்டு விட்டாய் என்பதை எப்படி அறிந்து கொள்ளுதல்? இதா ரஅய்தனி, என்னை நீ கண்டால் எப்படி அமல்கள் செய்வது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அமல்கள் செய்வது ரொம்ப இலகுவாக இருக்கிறது, ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, விடக்கூட அந்த விடாப்புடியோட நான் இருக்கிறேன் என்று உன்னை நீ கண்டால். அது போல அல்லாஹ்க்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை உதாசீனம் செய்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது என்ன அழித்து விடுமோ என்ற கவலை எனக்கு தருமாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்திருக்கிறான் என்று புரிந்து கொள்கின்றார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். தொழுகையுடைய விடயம், ஜகாத்துடைய விடயம், எத்தனையோ நன்மையான விடயங்கள் இருக்கிறது. நாங்க ரொம்ப சிரமத்தோட, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற நிலையில தான் நாங்க இருக்கிறோம். அமல்கள் செய்வதென்றால், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதென்றால், இபாதத்துக்கள் செய்வதென்றால், என்னுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை கடைபிடிப்பது என்றால் நம்ம கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு வருகிறதே. அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லையா? பாவங்கள் செய்வது என்பது, செல்வங்களால் பாவங்கள் செய்வது என்பது, அறிவால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது, எனக்கு இருக்கிற ஆரோக்கியத்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, என்னுடைய வாலிபத்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, இப்படி பாவம் செய்வது என்பது ஒரு என்ஜாய், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்றால், பாவங்கள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். எனவே யாருடைய வாழ்க்கையில இபாதத்துக்கள் செய்வது, அல்லாஹ்வுக்காக வாழ்வது அவருக்கு ரொம்ப பேரின்பத்தை கொடுத்து அதிலேயே தன்னை திளைத்து போகிற உளநிலை யார்கிட்ட இருக்குதோ அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். பாவங்களை மிக கடுமையாக வெறுக்கக்கூடிய அந்த நிலை என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அம்சம், இந்த மார்க்கத்துல உறுதியாக நிலையாக நிற்பது. மார்க்கத்துல நிலையாக நிற்பது, அது எந்த சோதனைகள் வந்தாலும், அது பட்டத்தை வைத்த சோதனைகளாக இருக்கலாம், பதவியை வைத்த சோதனையாக இருக்கலாம், அடுத்தவர்களை திருப்திப்படுத்துகிற சோதனைகளாக இருக்கலாம், என்னுடைய கௌரவத்திற்கு ஏற்படுகிற சோதனையாக இருக்கலாம். எது நடந்தாலும் மார்க் அல்லாஹ் சொல்லிட்டானா அதைத்தான் நான் செய்வேன் என்ற அந்த உறுதியான நிலையில் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் என்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்திருக்கிறார். ஏனென்றால் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸன், அவங்க இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி
அதில் நிலையாக இருக்கிறார்களே லஹவுஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையோ துன்பமோ அச்சமோ இருக்காது என்று அல்லாஹ். மார்க்கத்தில எது நடந்தாலும் அல்லாஹ் சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று உறுதியாக நிற்கிற நிலையில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைந்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது இந்த உலக வாழ்க்கையில் பரக்கத் பொருந்திய ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு அவசியம். நல்ல மௌத்தை அடைந்து கொள்வதற்கு அவசியம். நாளை மஹ்ஷரில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவசியம். நாளை சுவனத்தில் உயர்ந்த இன்பங்களை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவசியம். அந்த திருப்தி அவசியம் என்பதை நானும் நீங்களும் அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவுடைய நிலையில் பார்த்திருக்கிறோம். இந்த திருப்தியை அடைய வேண்டுவதற்காக சஹாபாக்கள் முன்னோர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறை திருப்தியை பெற்றுத் தருகிற வணக்கங்கள் ஏராளம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் கொட்டி கிடக்கிறது. அவற்றை தேடி அறிந்து நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பது நம் ஒவ்வொருவருடைய அவசியம். வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் அவன் திருப்திப்படுகிற வாழ்க்கையாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அந்த வாழ்க்கையோடு அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்து கடைசி மூச்சை சக்கராத்தில் நாங்க மலக்குல் மௌத்தை நேருக்கு நேர் பார்க்கிற பொழுதோ, மலக்குல் மௌத்தை நேருக்கு நேர் பார்க்கிற பொழுதோ, அந்த மலக்குல் மௌத் யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, ஏ மனம் வீசுகிற தூய்மையான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரிضவானின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் வா என்ற அந்த அழைப்போடு எங்களுடைய இறுதி மூச்சை நானும் நீங்களும் அடைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு, திருப்தியை பெற்றவர்களுக்கு எந்த சுவனத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த சுவனத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் அல்லாஹ்வுடைய தூதரோடும் நம்முடைய தாயோடும் தந்தையோடும் மனைவி பிள்ளைகளோடும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்வானாக.